ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் குட்டி வேர்ல்ட். இன்றைக்கி வந்து ஆடி மாதம் நாங்கள் எங்களோட வீட்டு காவல் தெய்வத்துக்கு பொங்கல் வச்சு கிடா வெட்டின விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எல்லோரும் பொங்கல் வச்சிட்ருக்கோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா சர்க்கரை வெல்லம்லாம் நிறைய போட்டு வச்சா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி வச்சாலும் அது சேல் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசி கிண்டல் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சு முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா சாமிக்கு படையல் போடலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. மஞ்சள் தண்ணி எல்லாருமே பொங்கல் வச்சாச்சு, அபிஷேகம் பண்ணுறதுக்கு தட்டு எல்லாமே வச்சாச்சு. அதுக்கப்புறமா கெடா வெட்டிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டிதான். நான் ஃபஸ்ட்டு போகும்போது இந்த இடம் ஃபுல்லாக பயங்கரமாக மரமாக இருக்குங்க. இப்போ எல்லா மரத்தையும் வெட்டிட்டு எனக்கே வந்து ஒரு புது இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தது. அப்போது ஒரு ஓடக்குள்ளே வந்து ஒரு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி பந்தல் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. சாமி வந்து எல்லாருமே வந்து நல்லா திருப்தியாக கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. நம்மளோட வேண்டுதலெல்லாம் வந்துட்டு நல்லா வச்சாச்சு. இது வந்து எங்களோட வீட்டோட காவல் தெய்வங்க. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கெடாவில் வந்துட்டு கூறுக்கறி கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் 3 பங்கு அப்படின்றதுனால கொஞ்சம் கறி நிறையவே இருந்தது. அதுக்காக மட்டன் பிரியாணி, குழம்பு, சுக்கா, குடல் கிரேவி எல்லாமே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு இதாங்க மட்டன் குழம்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு சுக்காவில் வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்துகிட்டு சுண்ட வச்சோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் குடலும் ரெடி ஆகிடுச்சு. சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறியாச்சுங்க. நல்ல சூப்பரான மட்டன் பிரியாணி. எனக்கு தான் வந்துட்டு அந்த சூப்பி எலும்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருந்தாங்க. ஆனால் அதிதனுக்கு தான் அது கிடச்சிது. அவன் வந்துட்டு அம்மா இது எடுங்கம்மா, எனக்கு தாம்மா 2 கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால தான் வந்துட்டு அவனோட இலையை வந்து ஃபோக்கஸ் பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டான். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிலாவோட சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டோம். பசங்க எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக விளாண்டுருந்தாங்க. ஸோ ஜனநாயகம் படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஷோ. எனக்கெலாம் பயங்கரமான தூக்கங்க, காலையிலேருந்து வேலை பார்த்தது. பசங்கள்லாம் வந்துட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சதுனால கிளம்பியாச்சு. செகண்ட் ஷோனால அடுத்த நாள் நான் லீவ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிகிட்ருக்கானுங்க. ஆனால் இந்த குட்டி வாண்டு பாருங்கள், அது வந்து காரில் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கு. அது கார் வந்து வெளியெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனையும் வந்து இழுத்து போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. ஜனநாயகம் படத்துக்கு எவ்வளோ லேட்டாக போகிறோம், ஆனாலும் வந்துட்டு கூட்டம் லைனில் நின்று தான் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு எங்கே போய் படம் பார்த்தாலும் சொந்த ஊரில் பிடிச்ச தேட்டரில் பார்க்குற ஃபீலிங் வந்து வரவே வராதுங்க. நாங்கள் வந்து திண்டுக்கல்ல உமா ராஜேந்திராவில் தான் பார்த்தோம். இங்கே படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. எல்லோரும் எந்த சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டிஸ்கஷனில் இருக்காங்க. இப்படி போகணுமா அப்படி போகணுமான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஆளாளுக்கு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. படம் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசி அந்த குட்டி வாண்டை வம்பிழுத்துட்டு இருந்தோங்க. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.